வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்ஜி இன்வெர்டர் ஃப்ரிட்ஜோட டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, எல்ஜி இன்வெர்டர் டபுள் டோர் ஃப்ரிட்ஜோட ஒரு பிசிபி போர்டு தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஐவிஎம்ஐசி கீழே வந்து ஃபுல்லாக வந்து எறும்பு கூடு கட்டிடும். இது எல்லா எல்ஜி மாடல்லையும் வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது. எறும்பு வந்து கூடு கட்டுறது, எறும்பு எப்படி தான் உள்ளே வரும்னு தெரில, ஆனால் வந்து ஃபுல்லாக கூடு கட்டிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் இந்த ஐபிஎம்ஐசிலையும் வந்து ஃபுல்லாக கூடு கட்டிடுச்சு. ஐபிஎம்ஐசி ஷார்ட் ஆகிடுச்சு. இதனால் அது என்னென்னா, நிறையா அந்த ஈரப்பதம் அதிகமாகும் போது எறும்பு இருந்தால் கூட சில டைம் ஷார்ட் ஆகாது. நிறையா இதில் க்ளீன் பண்ணி போட்டோம்னா எடுக்கும். இதில் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து இந்த மாய்ச்சர் ஆகிட்டு இருக்கும் போல், மாய்ச்சர் ஆகி ஹை வோல்டேஜ் லைனில் ஃபுல்லாக கூடு கட்டினதுனால ஃபுல்லாக ஷார்ட் ஆகிடுச்சு. ஐசி சுத்தமாக போயிடுச்சு, போட்டால் ஒர்க் ஆகலை. இப்போ வந்து அந்த ஐசி மாற்ற போகிறோம். அந்த ஐசியை மாற்றி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பாருங்கள், ஐபிஎம்ஐசி இதுதான், SIM 6822 இதான் மாற்றிருக்கேன். இப்போ புது ஐசி இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பாருங்கள், டீசால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே, எல்லா லைனையுமே சால்ட்ரிங் பண்ணிட்டு அந்த ஹீட்சிங் பேஸ்ட்டு மறக்காமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து டைரக்ட் ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மோடு, அதை அழுத்தினீங்கன்னா 3 தடவை வந்து இது பிளிங்க் ஆகும், பஸர் அடிக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பஸர் 3 தடவை வந்து பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரன் வந்துட்டு கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே UVW மோட்ரு போட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணல, UVW மோட்ரு போட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா ஓடுது. இங்கே பாருங்கள், ஃபுல் ஸ்பீடு போகுது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடு எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஆஃப் ஆகிடும் மோட்ரு. பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே தான், மேக்ஸிமம் வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஓடும் கம்ப்ரஸர் டோட்டலாகவே. பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டு அப்புறம் நின்றுடும் ஃபுல் ஸ்பீடு எடுத்துகிட்டு. அப்போ வந்து டெஸ்ட் மோடு தான் இது. கம்ப்ரஸர் இதெல்லாம் நல்லா இருக்கா இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும், அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு திருப்பி நார்மல் மோடில் ஸ்டார்ட் ஆகும் இந்த போர்டில். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் அது எல்ஜி கம்ப்ரஸர், BMG மாடலு, இன்வெர்டர் மாடல் கம்ப்ரஸர், டபுள் டோரு. இது வந்து அபோவ் 300 லிட்டர் வரும் ஃப்ரிட்ஜு. பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரிட்ஜு. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3 தடவை பஸ்ஸர் வந்ததுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜர்க்கு வருங்கிறதுக்காக கையை வச்சு பிடிச்சிருக்கேன். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு நான் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே கம்ப்ரஸர் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஓட்டினதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டெஸ்டிங் போட்டே கொடுங்க. ஏன்னா ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இன்வெர்டர் மாடலில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ப்ரெஷர் ஏதாவது கம்ப்ரஸரில் ப்ராப்ளம் எதுவும் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா உடனே வந்து ஆஃப் ஆகிட்டு சிஸ்டம்ஸ் பிளிங்க் ஆகும். சோக் ஆன் ஆகுதா, லைனில் சோக் இருந்தாலோ இல்லை கம்ப்ரஸர் வந்து உள்ளே வந்து ஆயில் கம்மியாக இருந்து அதோட ப்ராப்ளம் இருந்தாலோ சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆக முடியாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி எரர் வரும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே செக்ஷன் டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் இப்போ கொஞ்சம் இது பண்ணி லாக் பண்ணி எப்படி ஓடுது, என்ன பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆகுது. நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாகவே செக் பண்ணியாச்சு, நல்லபடியாக ஓடுது கம்ப்ரஸர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.